அவல் பாயசம் பண்ணலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவு நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அவலையும் அதே நெய்யில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஒரு 5 நிமிஷம் கிட்ட வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் 1 கப் அவலுக்கு 4 கப் அளவு நம்ம பால் சேர்த்துருக்கோம். ஏன்னா சிகப்பு அவல் வந்துட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 4 கப் சேர்த்துருக்கோம். நார்மலாக உள்ள அவலுக்குலாம் 3 கப் சேர்த்துருக்கலாம். இதுக்கு 4 கப் சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அவலை சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். அவல் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும். அப்பப்போ இடையில வந்து ஏதாச்சும் ஆடை திரண்டு வந்துச்சுன்னா அதையும் உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இனிப்பு சேர்க்கணும். இனிப்புக்கு நான் வந்துட்டு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக மில்க் மேட் தான் சேர்க்க போகிறேன். மில்க் மேட் வந்துட்டு நான் எந்த பாத்திரத்தில் அளந்து எடுத்தனோ அதில் 1/4 கப் அளவு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். அதான் ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்ட்டில் கொடுக்கறதுக்கு மில்க் மேட் சேர்க்குறோம். இது இல்லாமலும் செய்யலாம். இது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம சூப்பராக வீட்லேயே க்ரீமியாக ரிச் டேஸ்ட்டில் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ஒன் டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.